என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. ஸோ உலகத்திலே இப்போ பெரிய பெரிய பொய் என்ன உலகத்தில் சுற்றிட்டு இருக்குன்னா, பழங்காலத்திலே இருக்குது. என்னதுன்னா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அஸ்ட்ராலஜி, ஜாதகம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்ட்ராலஜினா வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம பர்த்டே டேட்டை கொடுப்போம். பர்த்டே டேட்டை கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, உனக்கு அது சரியில்லை, உனக்கு இது சரியில்லை. ப்ளஸ் என்னதுன்னா, பிளானட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. இதை கிரகங்களில் வச்சு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி, உனக்கு இது சரியில்லை, உனக்கு அது சரியில்லை, அதுக்கு பரிகாரம் பண்ணு, இதுக்கு அது பரிகாரம் பண்ணு அப்படின்னு. ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜி ஒரு கான்செப்ட் என்னென்னா, கிரகங்களை வச்சு என்னது நம்ம ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஜஸ்ட் ப்ரிடிக்டிங் த ஃப்யூச்சரில் இது நடக்கும், அது நடக்கும், உனக்கு அது சரியில்லை, உனக்கு இது சரியில்லை அப்படின்னு. ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜி சுத்தமான பொய். ஓகேவா? ஸோ சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டான ஒரு பாயிண்ட் என்னென்னா, பிளானட்ஸை இவங்க என்னது தன்னோட மெயின் ஆப்ஜெக்டிவாக ஒன்று வச்சுட்ருப்பாங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்னையே ஒரு பிளானட் ஆக்கிட்டாங்க அவங்க. என்னதுன்னா, சன்னு கூட ஒரு பிளானெட்டு அப்படின்னு. சன்னு வந்து ஒரு பிளானட் இல்லைங்க, சன்னு வந்து ஒரு ஸ்டார். ஓகேவா? இது ஒரு பொய். நெக்ஸ்ட் இன்னொரு பொய் என்ன சொல்லுவாங்கன்னா, கைரேகை பார்ப்பாங்க. அதில் கைரேகை, உனக்கு இது கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கைரேகை பார்ப்பாங்க. ஸோ அப்போது நான் ஒன்று கேட்பேன், கை இல்லாதவனுக்கெல்லாம் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? கால ரேகை பார்ப்பீங்களா? அதை நான் கேட்குறேன். ஸோ கைரேகை பார்த்தேன். கடவுள் எதுக்கு கைரேகை கொடுத்துருக்காருன்னா, ஒரு கிரிப்புக்காக தான் நமக்கு கடவுள் கைரேகை கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நம்ம எல்லாரையும் டிஃப்ரெண்ட்டாக படைச்சிருக்காரு. சப்போஸ் இந்த கிரிப் நமக்கு இல்லைன்னா, இந்த பேட்டர்ன்ஸ் நமக்கு இல்லைன்னா, கையில் ஏதாவது பொருள் பிடிச்சோன்னா கீழே விழுந்துடும். ஸோ இந்த கைரேகை பார்க்கறது, அதுக்கப்புறம் என்னது நாள் பார்க்கறது. நாள் பார்ப்பாங்க, இந்த நாளில் அது செய்யக்கூடாது, அந்த நாளில் இதை செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் அங்கே போகக்கூடாது, இந்த நேரத்தில் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அதுக்கப்புறம் மேரேஜஸில் இந்த நேரத்துக்கு தான் தாலி கட்டணும், நல்ல நேரம், சுபத்த நேரம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துக்கு தான் தாலி கட்டணும். கடவுள் படைச்சிருந்தாருன்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் தாங்க. உனக்கு அந்த நேரத்தில் எதை செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட வேண்டியது. உருட்டுனா ஒன்றும் இல்லை, வாய்க்கு வந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் என்னது, மூணாவது, இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜி கிட்ட நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 10 காரியங்கள் சொல்லுவாங்கங்க. 10 காரியங்கள் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்குது, உங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு செலவழித்த காசு எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கே போகுது. ஒரு 1-2 சொல்ல மாட்டாங்க, 10 சொல்லுவாங்க. அதில் 2 நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு, ஐயோயோயோ எங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டீங்களேப்பா, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காசு கேட்பாங்க. இதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள், இதுக்கு 5000 ரூபாய் கொடுங்க, 3000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுங்க வைப்பாங்க. நம்மளை காசு செலவு பண்ண வைப்பாங்க. கடவுள் நம்ம கிட்ட காசு கேட்டாரா? நான் கேட்குறேன். எல்லாம் 1-2 காரியம் சொல்ல மாட்டாங்க, 10 காரியம் சொல்லுவாங்க, உருட்டுவாங்க. ஸோ அந்த 10 காரியத்தில் 2-3 நடந்திருக்கும். அதை நம்ம பெருசாக உண்மைன்னு நம்புறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொன்று மாடர்னைஸாக கிளம்பிட்டு இருக்காங்க. என்னதுன்னா, இந்த யூடியூப்பை திறந்தாலே ஆஸ்ட்ரோ டாக் அப்படின்னு, அதில் வந்து யூத்தை கவர் பண்ணுற மாதிரி, யூத்தோட ஆசைங்களை தூண்டுற மாதிரியே பயங்கரமாக பேச வேண்டிய. என்னதுன்னா, அந்த ஆஸ்ட்ரோ டாக்கை நீங்கள் அந்த ஆடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கல்ல. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போயிட்டாங்களா, உங்களுடைய எக்ஸ் உங்களை விட்டு போயிட்டாங்களா, உனக்கு லவ் மேரேஜ் ஆகுமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட ஆசைங்களை, பொண்ணுங்களோட ஆசைங்களை தூண்டி அந்த ஆப் ஃபஸ்ட்டு டாக்கு ஃப்ரீ, இவங்க கூட ஃப்ரீயாக பேசலாம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போய், நான் பார்த்தேன், ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு டாக்கெல்லாம் ஃப்ரீயெல்லாம் இல்லைங்க. ஒரு ஜோஷியக்காரங்கிட்ட நீங்கள் பேசணுன்னா 1 நிமிஷத்துக்கு 8 ரூபா, 2 நிமிஷத்துக்கு 18 ரூபா, 3 நிமிஷத்துக்கு 24 ரூபா. டைம் கூட என்னது காசு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, மாடர்னைஸாக நம்ம இச்சைங்களை தூண்டி, நம்ம ஆசைங்களை தூண்டி அந்த ஆப்புக்குள்ளே வர வச்சு காசு சம்பாதிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஜாதகமே. ஸோ என்னடா ப்ரூஃப் இருக்குடா இது பொய் அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு? ஸோ நான் 2 ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கேன். சும்மா எல்லாம் பேசலைங்க, இதெல்லாம் ப்ரூஃபோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஜாதகம், நாள் பார்க்குறது, குறி பார்க்குறது, உனக்கு அது சரியில்லை, உனக்கு இது சரியில்லை, எத்தனை குடும்பம் நாசமாக போச்சு தெரியுமாங்க. மேரேஜஸ்ன்னு பண்ணிட்டு போவாங்க. அந்த ஜாதகக்காரர்கிட்டப்பா, தம்பி உனக்கு யமகண்டம் இருக்குது, உனக்கு அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு தாவிட்டாரு, அதனால இந்த நேரத்தில் இது பண்ணாதா அதை பண்ணாதா இப்படின்னு சொல்லிட்டு அது சரியில்லை, உனக்கு இது சரியில்லை அப்படின்னு. ஸோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க, எல்லாம் பொய்யை சொல்லி கெடுக்கிறாங்க. என்னடா ப்ரூஃப் நம்பர் 1. So there is no scientific evidence and human evidence that கிரகங்களுக்கும் ஹியூமனோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கும் there is no single proof that அதுங்க பிளானட்ஸ் அங்கே எங்கேயோ இருக்குது, அதை கொண்டு வந்துட்டு உனக்கு அது சரியில்லை, அந்த பகவான் இங்கேருந்து அங்கே போயிட்டு இங்கேருந்து அந்த பிளானட் அங்கேருந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரூஃப். 2வது ப்ரூஃப், ஜாதகம்னு வச்சுருப்பீங்களே இல்லை, அதை எடுத்துகிட்டு போங்களேன், ஒரு ஜோஷியக்காரர்கிட்ட போங்க, அவனும் அதே சொல்லணும்.
இன்னொரு ஜோசியங்காரர்கிட்ட போங்க, அவனும் அதே சொன்னான்னா நான் ஒத்துக்கிறேன், ஜாதகம் உண்மை அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஸோ அவன் ஒன்றும் சொல்ல வேண்டியது, இன்னொரு ஜாதகக்காரன் இன்னொன்று சொல்ல வேண்டியது. ஸோ இதெல்லாமே என்ன, இது வந்து செகண்ட் ப்ரூஃப். நீங்கள் கரெக்டாக சொல்ல வேண்டியது தானே, 10 ஜாதகக்காரங்க தான் 10 என்னோடய ஜாதகம் கரெக்டாக சொல்ல வேண்டியது தானே நீங்கள். ஸோ இதெல்லாமே என்னது, சுத்தமான உருட்டுகள், பொய்கள். ஸோ என்னது சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்பிட்டு உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இப்போது வாழ்க்கையில் நானே சிம்பிளாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க பாருங்கள். இப்போது வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், சம்பாதிக்கிற காசு எல்லாமே ஹாஸ்பிட்டல் போகுதுன்னா, கண்டத்தையும் தின வேண்டியது, கண்டத்தையும் உடம்பை பார்த்துக்க இல்லாமல் ஊரை சுற்றிட்டு இருந்தால் உடம்புக்கு போக தான் செய்யும். ஸோ இது பாருங்கள், நாடில் இருக்கிற பிரச்சனைங்க எல்லாமே உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனை ஓஞ்சிருது. ஸோ உட்காந்து நம்ம பேசினாலே வீட்டில் இருக்க பிரச்சனை, வீட்டில் இருக்க கஷ்டம், வீட்டில் இருக்க எல்லாமே மாறுங்க. ஸோ இந்த ஜோசியங்காரங்கிட்ட போகிறது, கையை கொடுக்குறது, காலை கொடுக்குறது, அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்னென்னா கன்க்ளூஷனுக்கு நான் என்ன வரேன்னா, ஸோ இந்த ஜாதகம் வந்து சுத்தமான உருட்டுங்க. ஓகேவா? உருட்டுனா ஒன்றும் இல்லை, பொய். ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா? இந்த ஆப்பில் எல்லாம் போயிட்டு எப்போ மேரேஜ் ஆகும், எப்போ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தான், எல்லாருமே கஷ்டப்பட்டு எல்லாருமே சம்பாதிக்கணும் பணம். அந்த பணம் வீணானதுக்கு செலவு பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த ஜாதகக்காரன் கொடுக்கறதுக்கு, ஜோஷியம் போடுறது, கை ரேகை பார்க்கறது, கால் ரேகை பார்க்குறது, நாள் பார்க்குறது, குறி பார்க்குறது, இந்த சன் டிவியில் ஆலங்காத்தில் வந்துடுறாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும், எல்லா நாளும் இனிய நாள் தான்ப்பா சாமி, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை எங்களுக்கு ஒன்றும். ஸோ எவ்ரிடே இஸ் a குட் டே பை கிரியேட்டட் பை காட். ஸோ அந்த நாள் இந்த சரியில்லை, அது சரியில்லை, உனக்கு அது சரியில்லை அப்படின்னு. ஸோ எவ்ரி டே இஸ் a குட் டே. ஸோ இந்த பொய்யெல்லாம் நம்பிட்டு உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் வந்து என்னது, கடவுள் பேரை சொல்லி காசு வாங்குறவனும் இருக்கான், எல்லாத்துலேயும் இருக்காங்க. கடவுள் பேரை சொல்லி காசு வாங்குற ஏமாத்துறவங்க கூட்டம் இருக்குது, கடவுள் பேரை சொல்லி சத்தியம் சொல்கிறவங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. ஸோ மெய்க்கும் பொய்க்கும் தெரிகிற வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்வோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. ஸோ என்னதுன்னா, ஏன்னா நிறைய பேர் இப்படியெல்லாம் பேசுகிற, தம்பி நீ எல்லாம் ரொம்ப சின்ன பையன் தம்பி, இதெல்லாம் அப்படியே பார்த்து பேசணும் தம்பி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டாள் மாதிரி பேசாத தம்பி அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இதில் யார் முட்டாளுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உண்மை பேசுகிறவ முட்டாளாகவே இருந்துட்டு போயிட்டுங்க. ஓகேவா? ஆனால் பொய்யை உண்மைன்னு நம்பிட்டு தன்னோட வாழ்க்கையை ஒருத்தன் ஓட்டுறான் பார்த்தீங்களா, பொய், வாழ்க்கை முழுசும் பொய் தான். அந்த ஆஸ்ட்ராலஜி பொய், ஜாதகம் பார்க்குறது பொய், குறி சொல்கிறது பொய், நாள் பார்க்குறது எல்லாமே பொய். அது உண்மைன்னு நினச்சிட்டு இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நான் என்னன்னு சொல்கிறதுங்க. நான் எதுவும் சொல்லலை. ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை தெரிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ நோ த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.